டியர் பேரண்ட் ஹாப்பி மார்னிங். பேக் நம்ம ஸ்கூல்ல இருந்து கொடுத்தோம் ஃப்ரீயாக. அதுக்கான மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சொல்லிடுறேன் நான். ஏன்னா பேக் வந்து துவைக்கும் போது பேக் பூரா அந்த ஜிப்பு ரன்னர் பூரா வந்து அழுக்கு கொட்டிக்கிட்டு அப்படியே இதாகும், துவைக்கல இதாகாது. அதுக்கு வந்து வாரத்துக்கு ஒருக்க ஆயில், இந்த ரன்னரில் வந்து ஆயில் போட்டிங்கன்னா சரியா. ஆயில் போடுறதுனா அந்த வீட்டில் உள்ள இந்த மாதிரி டப்பாவில் வச்சு இப்படியே ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டிங்கன்னா உள்ள புக்கில் பூரா படுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் வந்து இந்த மாதிரி இது 10 ரூபா தான். இதை வாங்கி வச்சு இந்த ரன்னர் இருக்குல்ல, ரன்னர்லேயே இப்படி ஊற்றிட்டு இப்போ நான் சும்மா செஞ்சு காமிக்கிறேன். ரன்னரில் ஊற்றிட்டு இதை வந்து 2 தடவை இப்படி இழுத்து இது பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். வாரத்துக்கு ஒருக்க அது மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். அது போக இப்போ வந்து பேக்கை பரட்டி வச்சுருக்கேன். உள்ளே இருக்குது, இதை பரட்டி வச்சுருக்கேன். இப்போ 2 நாள் லீவில் கூட இந்த 2 தையல் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஃபுல்லாக 2 தையல் இருக்கும் ஃபுல்லாக. அது போக ஒரு தையல் போட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா உழைக்கும். அப்படி இல்லாட்டி கிழிஞ்சு வச்சுன்னா திரும்பி நீங்கள் தான் பணம் கட்டி இன்னொரு பேக் வாங்குற மாதிரி ஆகிடும். அதனால் முன்னாடியே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்த்துங்க, இந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு இருக்காது. இந்த ரன்னரில் போட்டு 4 தடவை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஜிப்பு ஃப்ரீயாக இருக்கும், ஜிப்பு அந்து போகாது. இல்லைன்னா அந்த ரன்னர் மாத்திரைக்கு 50 ரூபா கேட்பாங்க கடையில், இந்த ஜிப்பு மாத்திரைக்கு 20 ரூபா கேட்பாங்க. அதை நீங்களே வாரத்துக்கு ஒருக்க இந்த ஆயில் போட்டிங்கன்னா ஃப்ரீயாகிடும். இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த நேம் எழுதுறதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்கோம். சார்ட் இருக்குது. சார்ட்டில் வந்து அவங்க நேமு, கிளாஸ், எந்த கிளாஸ்ன்றது அதில் எழுதியிருந்தால் இப்போ நான் சும்மா இதில் காமிக்கிறேன். சார்ட்டில் எழுதி இது உள்ளே வச்சு விட்டுருங்க. இப்படி வச்சு ஒட்டி விட்டுருங்க. உள்ளே வச்சு வண்டி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கரெக்டாக இந்த ஷோல்டரில் மாட்டுற இடம் வந்து இழுக்க வந்து இந்த இடம்லாம் அந்து போக ஆரம்பிக்கும். கரெக்டாக இந்த இடம் இங்கனக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஒரு தையல் போட்டுருங்க. போட்டாச்சுன்னா அது வாட்டுக்கு கிடக்கும். பேகு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அதுக்காக. சரி, ஓகே, தேங்க்யூ.